தாய் வீடு மார்ச் 2025. இனப்படுகொலையின் அரசியல் பாகம் 12. அமெரிக்காவும் ஈழத்தமிழரும் பெருங்குற்றவாளியிடம் நீதி கோரல். எழுதியவர் தேனா ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. அறிமுக குறிப்புகள். இலங்கையில் இறுதிப் போரில் நிகழ்த்தப்பட்ட குற்றங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதொன்று. இறுதிப் போரில் குற்றங்கள் இழைக்கப்பட்டுள்ளன என்பதை இலங்கை அரசு தவிர்ந்த ஏனையோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இறுதிப் போரில் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் என்ன வகையின என்பதே முக்கியமானது. ஈழத்தமிழரில் ஒரு பகுதியினர் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஆனால் அதை நிறுவ முடியுமா என்ற கேள்வி மிக பிரதானமானது. குறிப்பாக இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்து 80 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் 1994 ஆண்டு ருவாண்டாவில் நிகழ்த்தப்பட்ட வன்முறையே இனப்படுகொலை என்ற வரையறைக்குள் அடக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலை என்ற சொல்லாடலின் அரசியல் தன்மை இங்கு முக்கியமானது. அதை தனியே இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். போர் முடிந்து கடந்த 15 ஆண்டுகளாக ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவையில் தவம் கிடப்போர் ஒரு புறமும், மேற்குலகிடம் இனப்படுகொலைக்கு நீதி கேட்போர் இன்னொரு புறமுமாக ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதி நகர்கிறது. ஈழத்தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உலகின் தலைமை போலீஸ்காரன் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட அமெரிக்கா நீதியை பெற்றுத்தரும், குற்றவாளிகளை தண்டிக்கும் என்பது தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்றது. இது ஈழத்தமிழரின் பொது புத்தி மனநிலையில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டது ஒன்று. ஆண்டவன் கைவிட்டாலும் அமெரிக்கா கைவிடாது என்று சொல்லும் பல புலம்பெயர் செயற்பாட்டாளர்களை நான் அறிவேன். இதை எழுதும் போது அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இலங்கையின் இறுதி யுத்தத்தில் அமெரிக்காவுக்கோ ஏனைய மேற்குலக நாடுகளுக்கோ பங்கில்லையா? இவர்கள் இலங்கைக்கு இராணுவங்களை விற்கவில்லையா? தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவில்லையா? செயற்கைக்கோள் படங்களை கொடுத்து உதவவில்லையா? இலங்கைக்கு இராணுவ உதவிகளை வழங்கியோரில் மேற்குலக நாடுகளும் இந்தியாவுமே முன்னிலை வகிக்கின்றன. சீனாவும் பாகிஸ்தானும் பின்னால் வருபவையே. ஆனால் ஏதோ சீனாவும் பாகிஸ்தானும் செய்த இராணுவ உதவியால் தான் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதாக சில புலனாய்வு செம்மல்கள் தொடர்ந்து எழுதி வருகிறார்கள். இதன் நோக்கம் மேற்குலகினதும் இந்தியாவினதும் வகிபங்கை வெள்ளி அடிப்பதன்றி வேறில்லை. இன்றும் அமெரிக்காவை நம்புவோர் உலகின் பாரிய போர்க்குற்றங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் அமெரிக்கா முக்கிய பாத்திரவாளியாக இருந்திருக்கிறது என்ற உண்மையை அறியாமல் இல்லை. பெரிய குற்றவாளியிடம், குற்றவாளிக்கு துணை புரிந்தோரிடம் நீதி கேட்பது அறியாமையால் அல்ல, அயோக்கியத்தனத்தால். இரண்டாம் உலகப் போரின் பின்னரான காலப்பகுதியில் அமெரிக்கா இழைத்துள்ள குற்றங்கள் எண்ணிலடங்காதவை. இன்று ஈழத்தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று கோருகின்ற நாம், உலகின் ஏனைய பகுதிகளில் அநீதிகள் இழைக்கப்பட்ட போது என்ன செய்திருக்கிறோம்? பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற போர்வையில் ஆப்கான் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட போதும், ஈராக் மீது அமெரிக்கா போர் தொடுத்த போதும் நாம் என்ன செய்தோம்? அதே பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற போர்வையைத்தானே இலங்கை அரசும் பயன்படுத்தியது. அமெரிக்கா ஆப்கானிலும் ஈராக்கிலும் லிபியாவிலும் செய்தது நியாயம் என்றால், நாங்கள் செய்ததும் நியாயம் என்றுதானே இலங்கை அரசு சர்வதேச அரங்குகளில் தொடர்ந்து வாதிடுகிறது. இன்று பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற குற்றங்களை நாம் கண்டித்திருக்கிறோமா? நாம் யாருடைய பக்கம் நிற்கிறோம்? ஒடுக்குமுறையாளர்களின் பக்கம் நின்று கொண்டு ஒடுக்கப்படுவோருக்கான நீதியை எவ்வாறு கோர முடியும்? அப்படி அமெரிக்கா என்ன செய்தது என்று கேட்பவர்களுக்காக சில தகவல்களை இங்கு சுருக்கமாக தருவது பொருத்தம். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் 2 அணுகுண்டுகளை ஜப்பான் மீது வீசியது
போர்க்குற்றம் இல்லையா? கிட்டத்தட்ட போர் முடிவுக்கு வந்திருந்த நிலையில் ஜப்பான் சரணடைய தயாராகின்ற நிலையிலேயே அணுகுண்டுகள் வீசப்பட்டன. அவை உண்மையில் இரண்டாம் உலகப் போரில் சோவியத் படைகளின் வெற்றியை மடைமாற்ற செய்யப்பட்ட ஒன்றே அன்றி போரியல் நோக்கில் செய்யப்பட்ட ஒன்று அல்ல என்று அமெரிக்க ஆய்வாளர்களும் ஓய்வு பெற்ற கொள்கை வகுப்பாளர்களும் நிறுவியுள்ளார்கள். தேவையற்ற நிலையில் இவ்வாறு அணுகுண்டுகளை வீசியதற்கு அமெரிக்க ஜனாதிபதி பொறுப்பு கூறினாரா? கெடுபிடி போர் தொடங்கிய காலப்பகுதியில் 1950 கொரிய போர் தொடங்கியது. அதில் வடகொரியா மீது பொதுமக்களின் உயிரிழப்புகளை பற்றி கவலைப்படாமல் 3 ஆண்டுகளாக அமெரிக்கா தரை விரிப்பு குண்டுகளை வீசியது. இதில் 3 மில்லியனுக்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இதை அப்போதைய விமான கட்டளை தளபதியான கர்டிஸ் லெமே பின்வருமாறு நினைவு கூர்ந்தார். 3 ஆண்டுகளில் கொரியாவின் மக்கள் தொகையில் 20% நாங்கள் கொன்றோம். இவை போரினால் ஏற்பட்ட நேரடி உயிரிழப்புகள். இதைவிட மறைமுக இழப்புகளும் இருந்தன. 1960கள் மற்றும் 1970களில் வியட்நாம் மக்களுக்கு எதிராக அமெரிக்கா ஆக்கிரமிப்பு போரில் ஈடுபட்டது. 1965 முதல் 1975 வரை அமெரிக்கா தெற்கு மற்றும் வடக்கு வியட்நாம் மீது 8 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான குண்டுகள் மற்றும் பிற வெடிமருந்துகளை வீசியது. இது ஹீரோஷிமாவில் பயன்படுத்தப்பட்டதை போன்ற சுமார் 640 அணுகுண்டுகளின் வெடிக்கும் சக்திக்கு சமமானதாகும். குறிப்பாக தடை செய்யப்பட்ட 400,000 டன் நாபாம் தீக்குளிக்கும் குண்டுகளை பயன்படுத்தியது. இந்த ஆக்கிரமிப்பு போரின் காலம் முழுவதும் 3 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர். ஒரு சட்டவிரோத போரில் ஆக்கிரமிப்பாளராக அமெரிக்கா வியட்நாம் மக்களை கொன்றமைக்கு இன்று வரை நீதி இல்லை. இதேபோல கம்போடியாவின் மீது அமெரிக்கா 2,756,941 டன் வெடிமருந்துகளை குண்டுகளாக வீசியது. சில ஆய்வாளர்கள் நவீன வரலாற்றில் கம்போடியா அதிக குண்டுவீச்சுக்குள்ளான நாடாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் கம்போடிய கிராமங்கள் மீது இரக்கமின்றி டஜன் கணக்கான D-52 குண்டுகள் வீசப்பட்டு முழுமையாக அழிக்கப்பட்டன. ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்கா 100,000க்கும் அதிகமான கம்போடிய மக்களை கொண்டுள்ளது. இவ்வெண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று சிலர் வாதிடுகிறார்கள். 1965 ஆண்டில் இந்தோனேஷியாவில் கம்யூனிஸ்டுகளை கொல்ல இந்தோனேஷிய இராணுவ அதிகாரிகளுடன் அமெரிக்கா சதி செய்தது. ஒரு ஆட்சி கவிழ்ப்பு மூலம் ஜெனரல் சுஹார்டோவை ஆட்சிக்கு கொண்டு வந்த உடனேயே இந்தோனேஷியாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அதன் அனுதாபிகள் கொல்லப்பட்டனர். 1965 பிற்பகுதியிலிருந்து 1966 ஆரம்பம் வரை 6 மாத கால பகுதியில் இந்தோனேஷிய இராணுவமும் அதன் துணை இராணுவ குழுக்களும் 2 மில்லியன் கம்யூனிஸ்டுகளை கொன்றனர். இதில் முக்கியமானது யாதெனில் அமெரிக்கா 5,000 இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் தலைவர்களின் பட்டியலை முறையாக தொகுத்து இந்தோனேஷிய இராணுவ அதிகாரிகளிடம் கொடுத்தது. பின்னர் கொல்லப்பட்ட நபர்களின் பெயர்களை அமெரிக்கா சரிபார்த்ததாக கூறப்படுகிறது. 1971 ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி 9 மாதங்களுக்கு பாகிஸ்தான் வங்கதேசத்தில், அப்போது கிழக்கு பாகிஸ்தான், இராணுவ நடவடிக்கைகளை நடத்தி குறைந்தது 1 மில்லியன் மக்களை கொன்றது. மேலும் 10 மில்லியன் மக்களை இந்தியாவில் தஞ்சமடைய செய்தது. கிழக்கு பாகிஸ்தானின் தலைநகரான டாக்காவின் மீது பாரிய இராணுவ தாக்குதலான ஆபரேஷன் சர்ச் லைட்டை தொடங்கியது. பாகிஸ்தான் தனது சொந்த மக்களை கொல்வதற்கு முன்னும் பின்னும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுத ராஜதந்திர ஆதரவுகளை வழங்கியது. அதேபோன்று குவாத்தமாலா அதன் மாயன் இன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்து கொண்டிருந்த போது அமெரிக்கா அதற்கு ஆயுத மற்றும் இராஜதந்திர ஆதரவை வழங்கியது. 1979 முதல் 1983 வரை குவாத்தமாலா இராணுவம்
குவாத்தமாலாவின் மாயன்களை இடதுசாரி கிளர்ச்சியாளர்களுக்கான ஆதரவு தளமாக பார்த்தது. அவர்களை அரசின் எதிரிகள் என்று முத்திரை குத்தியது. இந்த நேரத்தில் மாயன் சமூகங்களுக்கு எதிராக பாரிய மற்றும் கண்மூடித்தனமான ஆக்கிரமிப்பு நிகழ்ந்தது. மார்ச் 1982 ஜெனரல் எஃப்ரெயின் ரியோஸ் மாண்டினின் இராணுவ புரட்சியை தொடர்ந்த 18 மாதங்களில் 80,000 மாய இன மக்கள் கொல்லப்பட்டனர். இக்கொலைகளை ரியோஸ் மாண்ட் மேற்பார்வையிட்டார். அவருக்கு அமெரிக்கா நேரடியாக ஆதரவு தெரிவித்தது. 1987-1988 காலப்பகுதியில் ஈராக் அங்கு வாழும் குர்திஷ் மக்களை இனச்சுத்திகரிப்பு செய்து கொண்டிருந்த போது அமெரிக்கா ஈராக்கிற்கு ஆயுத ராஜதந்திர ஆதரவுகளை வழங்கியது. ஈராக் 7 மாத கால பகுதியில் 100,000 குர்திஷ் மக்களை கொன்றது. அப்போது ஈராக் அமெரிக்காவின் நெருங்கிய நண்பனாக இருந்தது. இதனால் இக்கொலைகளுக்கான தார்மீக ஆதரவு அமெரிக்காவால் வழங்கப்பட்டது. குவைத் மீதான ஈராக்கிய ஆக்கிரமிப்பு ஈராக்கை அமெரிக்காவின் எதிரியாக்கியது. குவைத்தில் இருந்து ஈராக்கை வெளியேற்றும் செயல்பாட்டில் மின்சாரம் மற்றும் சுகாதார வசதிகள் உட்பட ஈராக்கின் குடிமக்களின் உட்கட்டமைப்புகளை அமெரிக்கா வேண்டுமென்றே தாக்கியது. ஈராக் படையெடுப்பு மற்றும் குவைத்தின் ஆக்கிரமிப்பை தொடர்ந்து செயற்படுத்தப்பட்ட பொருளாதார தடைகள் ஈராக் வெளியேற்றப்பட்ட பின்னரும் தொடர்ந்தன. தடைகள் ஐநாவால் நிர்வகிக்கப்பட்டாலும் பொருளாதார தடைகளை உருவாக்குவதற்கும் அவை பேணப்படுவதற்கும் செயற்படுத்தப்படுவதற்கும் அமெரிக்கா முதன்மையாக பொறுப்பு என்று பொதுவான உடன்பாடு உள்ளது. உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தினாலும் மற்றும் வரலாற்றில் மிகவும் விரிவானதாக விவரிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அமுலாக்கப்பட்டதாலும் ஈராக்கின் பொது சுகாதாரத்தில் விரைவான சரிவை ஏற்படுத்தியது. 1998 அளவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஈராக்கியர்கள் பொருளாதார தடைகளுடன் தொடர்புடைய சூழ்நிலைகளால் இறந்தனர். இதில் 500,000 குழந்தைகளும் அடங்கும். இவை சில உதாரணங்கள் மட்டுமே. அமெரிக்காவின் பூர்வகுடிகள் கொலம்பஸை ஒரு கொலைகாரனாகவும் தம் சமூகத்தின் மீதான இனப்படுகொலையை புரிந்தவராகவும் அடையாளப்படுத்துகிறார்கள். 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் முதலில் கரிபியன் கடற்கரையின் புதிய உலகில் கால் பதித்த போது 125 மில்லியனாக மதிப்பிடப்பட்டிருந்த பூர்வகுடி மக்களின் தொகை 4 நூற்றாண்டுகளின் பின்னர் 1892 அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகம் நாட்டின் உரிமை கோரப்பட்ட எல்லைகளுக்குள் 1/4 மில்லியனுக்கும் குறைவான பழங்குடியினர் மட்டுமே இருப்பதாக முடிவு செய்தது. ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 4 நூற்றாண்டுகளில் பூர்வகுடி மக்களின் தொகை 90% மேலதிகமாக இல்லாமல் போயிருந்தது. இலட்சக்கணக்கான மக்கள் கோடாரிகளாலும் வாள்களாலும் வெட்டி உயிரோடு எரிக்கப்பட்டு குதிரைகளுக்கு அடியில் மிதியுண்டு நாய்களாலும் மனிதராலும் வேட்டையாடப்பட்டு சுட்டு அடித்து குத்தப்பட்டு பரிசுக்காக உச்சந்தலையில் வெட்டப்பட்டு இறைச்சி கொக்கிகளில் தொங்கவிடப்பட்டு கடலில் கப்பல்களின் ஓரங்களில் தூக்கி எறியப்பட்டு அடிமைகளாக வேலை செய்து வேண்டுமென்றே நரபலி கொடுக்கப்பட்டு இறந்தனர். ஏனையோர் அறியப்படாத பல நிகழ்வுகளில் வேண்டுமென்றே பரப்பப்பட்ட தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்து போயினர். அமெரிக்க மண்ணில் உலகின் மிகப்பெரிய இனவழிப்பு நிகழ்ந்துள்ளது. ஆனால் அதை இனவழிப்பு என்றோ இனப்படுகொலை என்றோ யாரும் கருதுவதில்லை. இப்பின்புலத்தில் 2 கேள்விகள் முதன்மையானவை. முதலாவது, ஏன் இதுவரை மேற்கொண்ட பங்களித்த குற்றங்களுக்கு அமெரிக்கா தண்டிக்கப்படவில்லை? இரண்டாவது, தான் பங்களித்த குற்றத்திற்கு நீதி வழங்குமாறு அமெரிக்காவிடம் கோருவது எந்த வகையில் நியாயமானது? இவ்விரண்டையும் சற்று விரிவாக பார்க்கலாம். குற்றமும் தண்டனையின்மையும். மேற்குறிப்பிட்ட அனைத்துக்கும் அப்பால் இனப்படுகொலை பற்றிய ஆய்வுகளில் அமெரிக்கா மீதான கவனம் குவிக்கப்படுவது தவிர்க்கப்பட்டே வந்துள்ளது. இதற்கு வரையறையின் சிக்கல்கள், பகுப்பாய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய வரம்புகள்,
உலகளாவிய அமெரிக்க கொள்கைகளை சுற்றியுள்ள தண்டனையின்மை கலாச்சாரம் ஆகிய ஒன்றோடொன்று தொடர்புடைய 3 காரணங்கள் உள்ளன. வரலாற்றின் வேறு எந்த பிரிவிலோ அல்லது வரலாற்று நிகழ்வுகளை மையமாக கொண்ட விசாரணை துறையோ இனப்படுகொலை ஆய்வுகள் அளவுக்கு அதனை வரையறை செய்வதில் பிற காரணிகளில் தங்கியிருப்பதில்லை. போர், அரசியல், செல்வம், வறுமை, சமூகம், கலாசாரம், பாலினம் உட்பட்ட பல தலைப்புகள் பற்றிய ஆய்வுகள் அனைத்தும் விதிமுறைகள் மற்றும் வரையறையின் விரிவான பகுப்பாய்வுக்கு வழிவகுத்துள்ளன. ஆனால் வேறு எந்த துறையும் அதன் இருப்பை ஒரு ஒற்றை சொல்லை, அதன் வரையறையை சார்ந்து இல்லை. இனப்படுகொலையின் சட்ட வரையறையானது இனப்படுகொலை மாநாட்டில் குறியிடப்பட்டது. ஆனால் போதுமானதாக இல்லை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அறிஞர்கள் சட்ட வரையறையை தொடர்ந்து நம்பியிருக்கிறார்கள். உண்மையில் இனப்படுகொலைக்கான சட்ட வரையறை அரசியல் சார்ந்ததாகும். சட்ட வரையறையை பயன்படுத்துவது இனப்படுகொலை பற்றிய அறிவார்ந்த ஆய்வுக்கு அரசியல் வரம்புகளை விதிக்கிறது. ஆனால் கடந்த அரை நூற்றாண்டு கால அனுபவம் கூட்டுக்கொலைகளை உருவாக்கும் நிகழ்வுகளை இனப்படுகொலையாகவோ போர்க்குற்றமாகவோ குறிப்பதற்கு தற்போதைய சட்ட வரையறைகள் போதுமானதாக இல்லை. அதேவேளை அறிவார்ந்த வரையறைகளும் கூட இனப்படுகொலை என்று அங்கீகரிக்கப்பட வேண்டிய அனைத்து செயல்களையும் போதுமான அளவில் உள்ளடக்கியதாக இருக்காது. எனவே சட்ட வரையறையைப் போலவே அறிவார்ந்த வரையறைகளும் யதார்த்தத்தை உள்ளடக்கியதாக மாற வேண்டும். இறுதியில் சட்ட ரீதியாகவோ அல்லது அறிவார்ந்ததாகவோ இருந்தாலும் இனப்படுகொலைக்கான குறுகிய வரையறை சிறிய எண்ணிக்கையிலான வழக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும். உண்மையில் இந்த குறுகிய வரையறையில் ருவாண்டாவில் நடந்த துட்சி இனப்படுகொலையே யூத இனப்படுகொலைக்கு பிந்திய ஒரே இனப்படுகொலையாக கருத முடியும். ஏனெனில் இது சட்ட வரையறையால் தீர்மானிக்கப்பட்டது. இனப்படுகொலைக்கான மாற்று வரையறையின் அவசியத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. இனப்படுகொலை ஆய்வுகளுக்கான ஆரம்பகால பங்களிப்புகள் வரலாற்றாசிரியர்கள், சட்ட கோட்பாட்டாளர்கள், அரசியல் விஞ்ஞானிகள், தார்மீக தத்துவவாதிகள் மற்றும் சமூகவியலாளர்களிடமிருந்து வந்தன. மானுடவியல் மற்றும் பாலின ஆய்வுகள் ஆகிய துறைகளில் இருந்து புதிய பங்களிப்புகள் வந்துள்ளன. ஆனால் சர்வதேச அளவில் சட்ட வரையறையே பின்பற்றப்படுகிறது. அதற்கு இதன் பின்னால் ஒளிந்துள்ள அரசியல் காரணிகள் பிரதானமானவை. இது இனப்படுகொலை ஆய்வுகளில் உள்ள பன்முகத்தன்மையையும் அதன் தொடர்ச்சியான அறிவார்ந்த பொருத்தத்தையும் மேலும் நிரூபிக்கிறது. இனப்படுகொலை என்றென்றும் அடிப்படையில் கேள்விக்குட்படுத்தப்படும் கருத்தாகவே இருக்கும். இனப்படுகொலை என்று ஒருவர் கருதுவதை இன்னொருவர் இனப்படுகொலை அல்ல என்று கருத முடியும். இனப்படுகொலையின் வரையறையானது இனப்படுகொலை ஆய்வுகளுக்கு எந்தெந்த சூழல்கள் பொருத்தமானவை என்பதை தீர்மானிக்கிறது. எனவே ஒரு அறிஞர் பயன்படுத்தும் இனப்படுகொலையின் வரையறைக்கும் பகுப்பாய்விற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்குகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு உள்ளது. வேறு விதமாக கூறினால், இனப்படுகொலை என்பது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தாக இருந்தால் அதுவும் இனப்படுகொலையின் சந்தேகத்திற்குரிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். எனவே இனப்படுகொலையுடனான அமெரிக்க உறவு பற்றிய ஆய்வானது அமெரிக்க நடவடிக்கைகள் இனப்படுகொலைக்கான ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் பொருந்தவில்லை என்றால் அமெரிக்கா அதில் தொடர்பு படவில்லை என்று இலகுவாக நியாயப்படுத்தப்படலாம். இனப்படுகொலை ஆய்வுகளில் இருந்து அமெரிக்கா ஏன் பெரும்பாலும் விலக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவார்ந்த வரையறைகளால் மட்டும் விளக்குவது சாத்தியமில்லை. இனப்படுகொலை பற்றிய ஆய்வில் அமெரிக்க வழக்குகள் பொதுவாக இல்லாதது இன்னும் சிலவற்றை குறிப்பதாக தோன்றுகிறது. இனப்படுகொலை ஆய்வுகளில் பரவலான ஆய்வுக்கு உத்தரவாதம் அளிக்காத இனப்படுகொலை கருத்தாக்கத்திலிருந்து அமெரிக்கா சம்பந்தப்பட்ட வழக்குகள் வெகு தொலைவில் இருப்பதாக இனப்படுகொலை அறிஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆடம் ஜான்ஸ் டெமோக்ரசி என்ற சொல்லை உருவாக்கினார். இது டெமோக்ரசி, ஜனநாயகம், மற்றும் ஹிப்போக்ரசி, கபடம் ஆகிய இரண்டு சொற்களின் இணைவாகும். ஜோன்ஸின் இந்த பயன்பாடு முக்கியமானது. வெளிப்படையாக ஜனநாயக ஆட்சியாக காட்சி தந்தாலும்
நடைமுறையில் ஜனநாயகத்தின் பேரிலான கபடம் ஒளிந்துள்ளது. இது அமெரிக்க அரசுக்கு நாட்டுக்குள் தனது செயல்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கிறது. உதாரணமாக, பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் யார் மீதும் போர் தொடுக்கவும், கொலை செய்யவும், சித்திரவதைக்கு ஆளாக்கவும், ஆட்சிகளை கவிழ்க்கவுமான நியாயத்தை வழங்கியது. அமெரிக்காவின் இந்நடத்தை ஏனைய அரசுகளுக்கு அதை தாம் செய்வதற்கான நியாயத்தையும் துணிவையும் வழங்குகின்றன. ஒரே குற்றத்தை இருவரும் செய்த பின்னர் ஒருவரையொருவர் எவ்வாறு குற்றம் சாட்டுவது? கொலைகளுக்கு நியாயம் கற்பித்தல். இனப்படுகொலை பற்றிய ஆய்வில் அமெரிக்காவை தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு பலர் முயன்றுள்ளார்கள். அவர்களில் புகழ்பெற்றவர் சமந்தா பவர். இவர் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் ஐநாவுக்கான அமெரிக்க தூதுவராக இருந்தவர். கடந்த பைடன் ஆட்சி காலத்தில் USAIDின் தலைவராக இருந்தவர். 2002 இவர் வெளியிட்ட நரகத்திலிருந்து ஒரு பிரச்சினை, அமெரிக்காவும் இனப்படுகொலையின் காலமும், A Problem from Hell, America and the Age of Genocide என்ற நூல் முக்கியமானது. அமெரிக்கா உலகெங்கிலும் தலையிட்டாலும் இனப்படுகொலைகளோ, கூட்டுக்கொலைகளோ, போர்க்குற்றங்களோ நிகழ்கிற போது அமெரிக்கா வெறும் பார்வையாளராக இருந்ததே அன்றி அது என்றும் பங்காளியாகவோ அல்லது அதை நிகழ்த்தியதாகவோ இருக்கவில்லை என்பது அவரது வாதம். அந்த நூல் ஏராளமான விடயங்களை தவற விடுகிறது, பல உண்மைகளை சொல்லாமல் விடுகிறது, சிலவற்றுக்கு தவறான விளக்கம் கற்பிக்கிறது. ஆனால் இந்த நூல் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமானது. உலகளாவிய ரீதியிலும் இது புகழ்பெற்றது. அவ்வகையில் அமெரிக்காவின் குற்றங்களை மறைத்து அதன் செயல்களுக்கு நியாயம் கற்பிக்கிறது. பவரின் புத்தகம் இனப்படுகொலை ஆய்வுகளின் வரலாற்றில் மிகவும் பரவலாக படிக்கப்பட்ட செல்வாக்குள்ள ஒன்றாகும். 2003 இது புனைவு ஜெனரல் நான்ஃபிக்ஷன் பிரிவில் பெலிட்சர் பரிசை வென்றது என்பதையும் இங்கு சொல்லியாக வேண்டும். இனப்படுகொலைக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள தொடர்புகளை உண்மையாக விசாரிப்பதற்கு பதிலாக பவர் இனப்படுகொலை மாநாட்டை உருவாக்குவதில் அமெரிக்க தலைமையின் பங்கை மிகைப்படுத்தி அமெரிக்கா சம்பந்தப்பட்ட இனப்படுகொலை நிகழ்வுகளை தவிர்த்து அவர் உள்ளடக்கிய வழக்குகளில் அமெரிக்காவின் பங்கை குறைத்து மதிப்பிடுகிறார். பவரின் கூற்றுப்படி இனப்படுகொலைக்கு எதிராக உடன்படிக்கைகளை வரைவதில் அமெரிக்கா தலைமை பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டது. அமெரிக்க தலைமை இல்லாவிட்டால் இனப்படுகொலை குற்றத்தை தடுக்கும் உடன்படிக்கை நிறைவேறியிருக்காது என்கிற இந்த கூற்று தவறானது. ஏனெனில் இந்த ஒப்பந்தத்தை சிதைக்கும் நாசகார வேலைகளையே அமெரிக்கா செய்தது என்பதை ஆவணங்களின் உதவியோடு வோர்ட் சர்ச்சில் நிறுவுகிறார். சர்ச்சிலின் அமெரிக்கா மீதான விமர்சனங்களில் முதன்மையானது பண்பாட்டு இனப்படுகொலையை இனப்படுகொலை உடன்படிக்கையிலிருந்து விலக்கியதில் அது வகித்த பங்கு ஆகும். பண்பாட்டு இனப்படுகொலையை சேர்ப்பதற்கு எதிராக அமெரிக்கா ஆக்ரோஷமாக வாதிட்டது. முழு உடன்படிக்கையையும் இது குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக அச்சுறுத்தியது. ஆனால் நல் வாய்ப்பாய் ஏனைய நாடுகள், குறிப்பாக சோவியத் ஒன்றியத்தின் பங்களிப்பால் பண்பாட்டு இனப்படுகொலையை உடன்படிக்கையிலிருந்து அகற்றுவதில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை. பவர் சொல்லாமல் மறைத்த இன்னொரு உண்மையும் உண்டு. இனப்படுகொலை உடன்படிக்கையே ஐநாவில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட முதலாவது உடன்படிக்கையாகும். மனித உரிமைகள் உலகளாவிய பிரகடனத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக டிசம்பர் 9, 1948 அன்று ஐநா பொதுச்சபையால் இனப்படுகொலை குற்றத்தை தடுத்தல் மற்றும் தண்டனைக்கான உடன்படிக்கை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இது அமெரிக்காவால் அங்கீகரிக்கப்படவில்லை. 1988 ஆண்டே உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 40 ஆண்டுகளின் பின்னரே அமெரிக்கா அதை அங்கீகரித்தது. ஆனால் இக்காலத்தில் அமெரிக்காவின் எதிரியாக கருதப்பட்ட சோவியத் யூனியன் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு 6 வருடங்களில் அங்கீகரித்தது. இந்த உடன்படிக்கையின் உருவாக்கத்தில் சோவியத் ஒன்றியத்தின் முதன்மையான பங்கு குறிப்பிடத்தக்கது. தனது நூலில் பல முக்கியமான நாடுகளில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகளை பவர் தவறவிட்டிருக்கிறார். அதில் முக்கியமானது குவாத்தமாலா.
2000ஆம் ஆண்டளவில் குவாத்தமாலாவின் குற்றங்கள் தொடர்பில் ஆய்வு செய்த ஆணையம் குவாத்தமாலாவின் பாதிக்கப்பட்டவர்களில் 83% பேர் மாயன் இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என்று கண்டறிந்தது. மாயன் மக்களின் குழுக்களுக்கு எதிராக அரசின் முகவர்கள் இனப்படுகொலை செயல்களை செய்தனர் என்று ஆணையம் முடிவு செய்தது. ஆனால் அமெரிக்காவின் செயல்களுக்கு நியாயம் கற்பிப்போர் குவாத்தமாலா இனப்படுகொலையை தீங்கற்றது என்று வகைப்படுத்துகின்றனர். ஏனென்றால் இனப்படுகொலையின் குற்றவாளி ஒரு கம்யூனிச எதிர்ப்பு அமெரிக்க ஆதரவு அரசு. கம்யூனிச எதிர்ப்பின் பேரில் செய்யப்பட்ட அனைத்து குற்றங்களும் நியாயமானவையே என பெரும்பான்மையான அமெரிக்க ஆய்வாளர்களாலும் ஊடகவியலாளர்களாலும் பார்க்கப்பட்டன. 1973 சிலியில் ஏற்பட்ட இராணுவ சதியும் அதை தொடர்ந்த கொலைகளும் அவ்வாறே நோக்கப்பட்டன. அமெரிக்காவின் கொல்லைப்புறம் என அறியப்பட்ட லத்தீன் அமெரிக்காவெங்கும் மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி கவிழ்ப்புகள், கொலைகள், காணாமல் போதல்கள், சித்திரவதைகள் அனைத்தும் கம்யூனிச பூதத்தை ஒழிப்பதற்கான செயல்கள் என்று நியாயப்படுத்தப்பட்டன. பவரின் புத்தகத்துக்கு திரும்புவோம். அவரது மைய கருத்து, பிரச்சினை அமெரிக்கா என்ன செய்கிறது என்பது அல்ல, ஆனால் அது என்ன செய்யாது விட்டது என்பதே. அமெரிக்கா எவ்வகையிலாவது தலையிட்டு இனப்படுகொலையை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவே அவரது வாதமாகும். இதன் மூலம் அமெரிக்கா மேற்கொண்ட அனைத்து குற்றச் செயல்களுக்கும் ஆதரவு வழங்குகின்ற அதேவேளை அமெரிக்கா இழைத்த ஏனைய அனைத்து வகையான குற்றங்களும் இனப்படுகொலையை எவ்விதத்திலும் நிறுத்த வேண்டும் என்ற நோக்கில் நடந்தவையே என்ற வாதத்தையும் வைத்து அதனை ஆதரிக்கிறார். இதுதான் அமெரிக்க பொது புத்தி மனநிலையாக வளர்ச்சியடைந்துள்ளது. பவரின் புத்தகத்தில் ஈராக் பற்றிய ஓர் அத்தியாயம் உள்ளது. அது 1990களில் ஈராக் மீதான அமெரிக்க பொருளாதார தடைகளை முழுவதுமாக புறக்கணித்து ஈராக்கின் குர்திஷ் இனப்படுகொலையில் கவனம் செலுத்துகிறது. கூடுதலாக குர்திஷ் இனப்படுகொலையில் அமெரிக்கா உடந்தையாக இருக்கவில்லை என்ற பொய்யை கட்டவிழ்கிறது. புவிசார் மூலோபாய நலன்கள் மற்றும் சரியான தகவல் இல்லாமை காரணமாக அமெரிக்கா தலையீடு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தது என்ற தவறான எண்ணத்தை வாசகர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா ஈராக்கிற்கு இராணுவ உளவுத்துறை தகவல்களை வழங்கியது என்பதை பவர் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் ரசாயன ஆயுதங்கள் உட்பட ஆயுதங்களை அமெரிக்கா ஈராக்கிற்கு விற்றது என்பதை மறைக்கிறார். மேலும் ஈராக்கின் ரசாயன ஆயுத திட்டத்தில் இணைக்கப்பட்ட ரசாயனங்களை அமெரிக்கா நேரடியாக விற்றது. இந்த ஆயுதங்கள் ஈரானிற்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. பவரின் கூற்றுப்படி ஈரான் ஈராக் போரில் ஈராக்கை அமெரிக்கா ஆதரித்தது. அதனால் ஈராக் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தவிர்த்தது. இங்கு கவனிக்க வேண்டியது யாதெனில், பவர் உட்பட ஏனையோர் இனப்படுகொலையுடன் அமெரிக்க உறவை வரையறைக்கும் விதத்தில் தெளிவான முறை உள்ளது. இது இனப்படுகொலையுடன் அமெரிக்க உறவை ஒரு பார்வையாளனாக முன்வைக்கிறது. அது வெறுமனே அரசியல் விருப்பத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான தலைமையை செலுத்த வேண்டும், அதாவது இராணுவ ரீதியாக தலையிட வேண்டும் என்று கோருகிறது. இது இனப்படுகொலை செய்யப்பட்ட நிலைமைகளை எளிதாக்குவதில் அமெரிக்கா ஆற்றிய இன்றியமையாத பங்கை வெள்ளியடிக்கிறது. இதன் மூலம் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா நேரடியாக பொறுப்பேற்கும் சாத்தியத்தை முற்றிலும் புறக்கணிக்கிறது. பவர் உள்ளிட்டவர்கள் இனப்படுகொலை விடயத்தில் அமெரிக்கா அப்பாவி போன்றதொரு கதையை உருவாக்குகிறார்கள். இதனை கேள்விக்குள்ளாக்காவிட்டால் அது இனியும் தொடர்ந்து மோசமான விளைவுகளை உருவாக்கும். தொடரும் குறிப்புகள். 2009 ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் ஐநா தூதுவர் சூசன் இ. ரைஸ் இனப்படுகொலைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் இனப்படுகொலைகள் நிகழ்வதை தடுக்கும் நோக்கில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். உலகின் எந்த பகுதியில் இனப்படுகொலை நிகழுமாயினும் அதை தடுத்து நிறுத்துவதும் அவ்வாறு நிகழாமல் உறுதிப்படுத்துவதும் அமெரிக்காவின் பொறுப்பாகும் என்று கூறினார். பெருமளவில் மரணத்தை எதிர்கொள்ளும் அப்பாவி பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பை அங்கீகரிக்கும்
ஒரு வளர்ந்து வரும் சர்வதேச விதிமுறை இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் அரசாங்கங்களால் தங்களது மக்களை பாதுகாக்க முடியாது போனால் இனப்படுகொலை நிகழாமல் பாதுகாப்பது சர்வதேச பொறுப்பு என்று அவர் மேலும் கூறினார். அவர் 2009 ஜனவரியின் பிற்பகுதியில் ஐநா பாதுகாப்பு சபையில் தனது தொடக்க உரையில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் போது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறுவதிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொறுப்பு சர்வதேச சமூகத்துக்கு உள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பல்லாயிரம் இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. டார்ஃபூரில் இனப்படுகொலை நிகழ்கிறது. மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் அமெரிக்கா உறுதியுடன் உள்ளது என்று கூறினார். அதே ஆண்டு மே மாதம் இலங்கையில் பொதுமக்களை காக்கும் பொறுப்பு என்னவானது? ஐநா பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவின் மௌனத்தின் காரணம் என்ன? இங்கே கவனிக்க வேண்டியது யாதெனில், கொங்கோ பற்றியும் சூடான் பற்றியும் குறிப்பிட்ட ரைஸ், அமெரிக்க கூட்டாளிகளான யோவேரி முசவேனி யுகாண்டா மற்றும் போல் ககாமே ருவாண்டா ஆகியோர் தமது ஆட்சியில் நிகழ்த்தும் இனவழிப்பு செயற்பாடுகள் பற்றி வாய் திறக்கவில்லை. அவை கவனமாக திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டன. கிரேக்க சிந்தனையாளரும் இராணுவ தளபதியுமான தூசிடிடீஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு எழுதினார்: நீதியின் தரம் நிர்பந்திப்பதற்கான அதிகாரத்தின் சமத்துவத்தை பொறுத்தது. உண்மையில் வலிமையானவர்கள் தங்களுக்கு செய்யக்கூடியதை செய்கிறார்கள். பலவீனமானவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சர்வதேச அரசியலில் ஏராளமான நவீனகால எடுத்துக்காட்டுகள் தூசிடிடீஸின் அவதானிப்பின் பொருத்தப்பாட்டை நமக்கு நினைவூட்டுகின்றன. நன்றி.